மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்ப எதுக்கு உங்கள பாக்குறதுக்கு என் பையனோட வந்திருக்கேன்னா, உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம் முதல்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா, நீ உங்க எல்லாருக்கும் சப்போர்ட்னால தான் எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. வீடியோஸும் நல்லா போகுது. ஓரளவுக்கு வியூஸ் போகுது. எனக்கு இதுவே ரொம்ப ஹேப்பி. ஏதோ பெருசா அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா, நான் ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். நெறைய நான் பாப்பேன். நான் கன்னியாகுமரி தானே. எங்க ரம்யா அக்காவா இருக்கட்டும், அந்த பிளாக்கி ஸ்டார்ன்னு ஒரு அண்ணன் உண்டலாம். அவங்கலாம் போடுறதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆசையே உண்டு மனசுல. நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, நான் சும்மா சாப்பாடு எடுக்கிறப்பவே சொல்லி சொல்லி எடுப்பேன். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் தெரியுமா? என் மகனும் கூட உண்டு. அப்படி எனக்கு ரொம்ப ஆசை அது. ஒரு ஆசைன்னு தான் சொல்லலாம் இது. இப்படி போடணும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு மனசுல. அத வந்து சரி எங்க வீட்ல எல்லாம் சொன்னேன். சொன்னோனே அவங்க சொன்னாங்க, "சரி ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் என்னது ஃபேஸ் ஒண்ணும் காட்டாம அப்படி போடுவோம்ன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் யோசித்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வீட்ல எங்க அம்மா ஃபர்ஸ்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், என் அண்ணனா இருக்கட்டும் எல்லாரும் சப்போர்ட்டிவா ஸ்டார்ட் பண்ண ஒண்ணும் இல்ல. பாத்துக்கலாம். அதெல்லாம் எந்த இஷ்யூவும் வராது. எனக்கு ஒரே பயம். ஏன்னா, நெறைய வந்து இப்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல நெறைய பேட் கமெண்ட்ஸ் அப்படிலாம் வரும்ன்னு சொல்லுவாங்க எல்லாம். அப்ப எனக்கு அது ஒரு பயம் தான் நல்லா. அதனால சரி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் மக்களே. நல்லா போயிட்டு இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கமெண்ட்ஸ் வேற எனக்கு இப்பவும் அவங்க நேம் ஞாபகம் வருது. ஸ்ரீதேவி என்ன ஒருத்தவங்க நேம் அது. எனக்கு இப்பவும் தோணும். அவங்க இந்த சேனல்ல பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. பாக்கலையோ என்ன அப்படின்னு தோணும் எனக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ போட்டப்போ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு அக்கா தொடர்ந்து போடுங்கன்னுலாம் சொன்னாங்க. அந்த சேனல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு 1 வீக் போட்டேன். அப்புறம் எனக்கு வெரிஃபிகேஷன்ல கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. ஆனா அது பழைய அக்கவுண்ட்ல நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ வந்து என்னன்னா, பழைய சேனல்ல அது ஒரு வெரிஃபிகேஷன்ல இஷ்யூ ஆன உடனே நான் என்ன நினைச்சுட்டேன்னா, சரி நம்ம இத இனி டெலீட் பண்ணிருவோம். டெலீட் பண்ணிட்டு புது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அது என்ன பெரிய விஷயமா? இது மாதிரி அதுவும் ரீச் ஆகும்னு நினைச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் மக்களே இந்த அக்கவுண்ட்ட. ஆனா என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு போட 8, 10 அப்படிதான் வியூஸ் வந்து எனக்கு ரொம்ப கவலைன்னா தாங்க முடியாது. ஏன் கவலைன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல இப்படி தொடங்குறப்ப வந்துச்சுன்னா, நம்ம அவ்வளவு கவலைப்பட மாட்டோம். ஏன் கவலைப்பட மாட்டோம்? நமக்கு இப்படிதான் போல இனிதான் பிக்கப். ஆனா முதல்ல கொஞ்சம் நல்லா வந்துட்டு அப்புறம் ஒரு சேனல் ஆரம்பிச்சு திருப்பி லோ ஆனோனே எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. என்ன வேணும்னு அவன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டம் தான். வச்சு வீடியோல இருத்துட்டோம்ல. இல்லனாலும் எங்கேயாவது ஓடிட்டு திரிவான். அதனால அவன எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருத்திட்டோம். இருத்தியாச்சு இப்போ. சரி வாங்க அடுத்த கதைக்கு போலாம். அப்போ வந்து என்னன்னா, கதையில மக்களே நடந்த விஷயம். அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி வியூஸ் இல்ல ரொம்ப கவலை. அத வேற ஒரு ஷார்ட்ஸா எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் வர ஆரம்பிச்சு. இது நல்லா பிக்கப் ஆயிடுச்சு இப்போ. ஓரளவுக்கு எனக்கு வியூஸ் வருது. ஒரு லாங் வீடியோஸ் போட்டேன்னா ஒரு 500, 600 எல்லாம் ஒரு குக்கிங் வீடியோ இப்போ உள்ளதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி நல்லா இருக்கு. 500 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, என்ன பொறுத்தளவுல எனக்கு இடையில ரொம்ப மைண்ட் ஒரே டிஸ்டர்ப் ஆகுது. நம்மளால வாட்ச் ஹவர்லாம் எடுக்க முடியுமா? 4000 வாட்ச் ஹவர், 1000 சப்ஸ்கிரைபர்லாம் நம்மளால முடியுமா? அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகம். அப்புறம் நான் நினைச்சேன், இது உனக்கு சந்தோஷத்துக்காண்டி தானே போட்டுட்டு இருக்கேன். அப்ப சந்தோஷத்துக்காண்டி போடுவோம். ஃபர்ஸ்ட் உனக்கு நிம்மதியா போட்டுட்டு இரு. வாட்ச் ஹவர் அதெல்லாம் பிறகு. முதல்ல நமக்கு நம்ம ஒரு செய்யற விஷயத்த திருப்தியா சந்தோஷமா செய்யணும். நான் அத திருப்தியா சந்தோஷமா தான் நீ இத செஞ்சுட்டு இருக்க. அப்ப இனி வாட்ச் ஹவர் வச்சு எல்லாம் யோசிக்காண்டான்னு நினைச்சுட்டேன். நான் இப்ப அத வச்சு எல்லாம் யோசிக்கல மக்களே. கிடைக்குதோ கிடைக்கலையோ தொடர்ந்து போட போறேன். கிடைச்சுன்னா சந்தோஷம். கிடைக்கலன்னா ஓகே நம்ம கிடைக்காதாலும் நம்ம வீடியோஸ் இருக்க தானே செய்வோம். வாட்ச் ஹவர் கிடைச்சுன்னா அது நம்ம மூலியமா கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும். அவ்வளவு தானே. ஏர்னிங்ஸும் பெருசுதான். பட் அது வரும். ஆனா எனக்கு வருமான்னு தெரியல. பட் எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 500 பேர் என் வீடியோஸ பாக்குறாங்க. நிறைய பேர் பாக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு புடிச்சிருக்கு. நம்ம போடுற லாங் வீடியோ நம்ம ஏதோ ஒரு குக் பண்ற ஒரு விஷயம் புடிச்சிருக்கு. வீட்லயே இருந்து எப்போ யார் பார்த்தாலும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன பார்த்தா கேட்பாங்க. "நீ வேலைக்கு ஒண்ணும் போக மாட்டியா?" அப்படின்னா. எனக்கு கேட்டு என்னடா இவங்க எல்லாரும் ஒரே டயலாக நம்மட்ட கேட்க, "வேலைக்கு போயிலே, வேலைக்கு போயில." அப்ப வீட்ல இருந்து செய்யறதெல்லாம் ஒரு வேலையே இல்ல போல. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட்லயே ஒரு எண்ணம். என்ன யார் பார்த்தாலும் அப்படிதான் கேட்பா. குழந்தை இருக்குன்னு சொன்னா கூட வேலைக்கு போகலையா? எங்கேயும் போகலையா? அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒரு கஷ்டமா இருக்கு. ஒரு வித்தியாசமா இருக்கு கேட்கறது. அப்ப என்ன மனசுல, அப்ப சரி நம்ம இது ஒரு ஒரு வேலை மாதிரி தான் நான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படின்னு நினைச்சு இது என்னது இந்த என்ன சொல்றது? இந்த சேனலுக்குள்ள இந்த ஒரு புது உலகத்துக்குள்ள நான் வந்திருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னுலாம் தெரியல. நல்லதாவே இருக்கும்னு நம்புறேன். நினைப்போம். நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லதே நடக்கும் மக்களே. நீங்களும் அப்படிதான். நீங்களும் எல்லாரும் நல்லதே நினைங்க. நல்லதே நடக்கும். உங்க எல்லாருக்கும் ஒருக்கா கூட ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்க சரியா? நீ பார்க்காதவங்க இப்ப போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா?
ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கள தொடர்ந்து பார்ப்பேன். எனக்கு நெறைய டவுட்ஸ் இதோட ஸ்டார்ட் பண்ண பிறகு தெரியல. அப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க சும்மா சும்மா மக்கள்ட்ட போயிட்டு சப்ஸ்கிரைப், லைக்ன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னது லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல மக்களே. போயிட்டு வரேன். அடுத்த வீடியோல பாத்தீங்களா? இது வந்து இன்னொரு ஸ்டாண்ட் வாங்குனேன். அத வச்சு தான் அவன இவ்ளோ நேரம் சமாளிச்சிருக்கேன். சரி அடுத்த வீடியோல பார்க்குறேன். எப்படியும் நான் இப்படி இன்ட்ரோ குடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு அது வராது மோஸ்ட்லி. எனக்கு வீடியோஸ் என்ன மாதிரிப்பட்டது வரும்னா, குக்கிங் வீடியோஸ் தான் நான் மோஸ்ட்லி அப்லோட் பண்ணுவேன். இல்ல வெளியில போயாச்சுன்னா போடலாம். ஆனா வெளியில போறதே இல்ல மக்களே. எங்கேயுமே போறது கிடையாது. இவன் பிறந்ததுல இருந்தே வீட்டுக்குள்ளேயே இருந்து வீடே தான் உலகம் மாதிரி. அது மீறி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காண்டி போனேன்னா, ஏதாவது அர்ஜென்ட் விஷயங்களுக்கு போயிட்டேன்னா உடனே வந்துருவேன். போயிட்டு வர மாதிரி தான் போயிருக்கேன். அதுவும் நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்காது இவன விட்டுட்டு போறனால. அப்படி வந்து வெளியில எங்கேயுமே போறதில்ல. இப்ப வெளியில எல்லாம் போனேன்னா, உங்களுக்கு நெறைய வீடியோஸ் எடுத்து நம்ம காட்டலாம். அது மாரி கொஞ்சம் கொஞ்சம் சில வீடியோஸ் வேணும்னா, அதனால எப்படியும் இந்த கிச்சனுக்குள்ள தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். சரி அதையும் பார்த்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நான் பேசுறது புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. சரியா? நல்லா ஹேப்பியா இருங்க. லைஃப என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே எனது பேசினா பேசிட்டே இருக்கான் பாத்தீங்களா மக்களே! ஒரு டாபிக் இல்லாமலே பேச்சு வந்துட்டே இருக்கு. எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்ப பெருசா யோசிக்கணும். போன பிறகு தான் தெரியும் அதுல உள்ள கவலை. அதனால வந்து இப்போ உங்கள்ட்ட உடம்பு ஆரோக்கியம் இருக்கா? ரொம்ப சந்தோஷப்படுங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது எது தெரியுமா? நம்ம கை, கால் பலம் தான். நம்மள கொண்டு எழும்பி நம்ம இடத்துல இப்போ உங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு. உங்களுக்கு ஒரு டீ போட்டு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களால போய் டீ போட்டு குடிச்சு முடிச்சுன்னா, உங்கள போல ஒரு பிளெஸ்ட் ஆன ஆள் கிடையவே கிடையாது. நான் உறுதியா சொல்றேன். அதே இது அத பண்ண முடியலன்னா யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். சோ வேற எதுவும் விட பெருசு இல்ல. உங்களுக்கு கை, கால் ஹாஸ்பிட்டல் போகாம எந்த பிரச்சனையும் இல்லாம உடம்பு ரீதியா மீன்ஸ் இப்ப அதுக்குன்னு கஷ்டப்பட்டு உடம்புல உடம்பு சரியில்லாம இருக்கவங்கள நான் குறை சொல்றேன்னு இல்ல. நமக்கு இருக்கிறத நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா யோசிச்சு எடுத்துக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்றேன். நல்லா உடம்பு ஆரோக்கியத்தோட இருந்தோம்னாலே ரொம்ப பெரிய விஷயம். சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாகும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு ஒரு ஆடியோ புக் இருக்கு. நீங்க போய் கேளுங்க. இது ப்ரமோஷன் இல்ல. நான் உங்களுக்கு என் மனசுல என்னது நான் கேட்டு எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தனால உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா அந்த ஆடியோ போய் கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவுதான் கவலை இருந்தாலும், அதுல சொல்ற சில டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல கண்டிப்பா சேஞ்சஸ் வரும். சரியா? நான் அது கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சரி. திருப்பி திருப்பி பாய் பாய்ன்னு சொல்லி கன்டினியூவா பேசிட்டே இருங்க. நான் இப்படிதான் மக்களே பேசினா பேசிட்டே இருப்பேன். தொடர்ந்து சேனல் வீடியோஸ பாருங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. சரியா? ஷார்ட்ஸா இருக்கட்டும், லாங் வீடியோ எல்லாம் பாருங்க. சரியா? நெறைய குக்கிங் வீடியோஸ் இதே மாதிரி இன்னும் நெறைய வெரைட்டியான வீடியோஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். சரியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் குடுக்க முடியுமோ, நான் அத ட்ரை பண்ணி குடுக்குறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு குடுங்க. அப்பதான் என்னது நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல அழகா வெற்றி பெற முடியும். சரி தேங்க் யூ. தேங்க் யூ சொல்லுமணி. பாய் சொல்லு. பாய். சரி ஓகே. பாய்.